இப்போ ஹெட் வாய்ஸ்ங்கிறது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத இப்ப நான் சிம்பிளா சொல்றேன், கேளுங்க. என்ன சாங்ல வந்து ஹை நோட்ஸ் வருதோ அந்த ஹை நோட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஹெட் வாய்ஸ்ல பாடினாதான் அந்த நோட் வந்து ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க கேட்கறதுக்கும் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும், உங்களுக்குமே பாடுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க அதையுமே அந்த ஹை பிச்சையும் வந்து நீங்க செஸ்ட் வாய்ஸ்ல பாடினீங்கன்னா கண்டிப்பா உங்க வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகும் அண்ட் உங்களுக்கு த்ரோட் பெயின் ஏற்படலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, அதாவது ப்ராப்பரா வந்து வோக்கல் ட்ரைனிங் டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்காதவங்க எல்லாத்தையுமே செஸ்ட் வாய்ஸ்ல பாடுவாங்க. ஹை பிச் வரும்போதெல்லாம் வந்து நல்லா கத்தி கத்தி பாடுவாங்க. அந்த மாதிரி பாடும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பா அவங்களோட வோக்கல் கார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடும். சரி, இப்போ ஹெட் வாய்ஸ் எனக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல, நான் வந்து வோக்கல் ட்ரைனிங் எல்லாம் கத்துக்கல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் சொல்றேன். நீங்க வந்து யான் பண்ணுவீங்க, அதாவது கொட்டாவி விடுவீங்க தெரியுமா? எக்ஸாம்பிள் அப்படிலாம் கொட்டாவி விடுவீங்கல்ல, அந்த கொட்டாவி விடும் போது வர வாய்ஸ் வந்து உங்க ஹெட் வாய்ஸ்ல தான் ப்ரொடியூஸ் ஆகுது. சோ நீங்க பண்ண போற எக்ஸசைஸ் ஒன்னும் கிடையாது, யானிங் தான் நீங்க பண்ண போறீங்க. எப்படி பண்றதுங்கிறத சொல்றேன். என் கூட சேர்ந்து இதை ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். அது பாடும் போதே வந்து இங்க இருந்து இந்த வாய்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப நான் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் சொல்றேன். நீங்க வந்து இந்த மாதிரி பாடக்கூடாது, அப்படி பாடக்கூடாது. அதாவது இப்ப நான் பண்ணது வந்து செஸ்ட் வாய்ஸையும் நான் மிக்ஸ் பண்ணி பண்ணேன், அதாவது கீழ இருந்து ப்ரொடியூஸ் பண்ண. அப்படி பண்ணாம நீங்க பாடும் போதே விஷுவலைஸ் பண்ணுங்க, நீங்க ப்ரொடியூஸ் பண்ற வாய்ஸ் வந்து இங்க இருந்துதான் வருது அப்படின்ட்டு. இப்போ ஹெட் வாய்ஸ்ல ஏதாவது ஒரு லைன் பாடலாமா? கண்ணால கண்ணை நேற்றோட காணவில்லை. இதே வந்து செஸ்ட் வாய்ஸ்ல கட்டி நீங்க பாடினீங்கன்னா கண்டிப்பா வோக்கல் ஸ்ட்ரெயின் ஆகும். அதுவும் நான் எப்படி நீங்க பண்ணக்கூடாதுங்கிறத சொல்றேன். கண்ணாலே எனது கண்ணை அப்படி பாடினீங்கன்னா கண்டிப்பா உங்க வாய்ஸ் வந்து இங்க ஸ்ட்ரெயின் ஆகும் அண்ட் அது பாடுறது ப்ராப்பர் டெக்னிக்கும் கிடையாது. ஸோ எங்கெல்லாம் வந்து நீங்க ஹை நோட்ஸ் பாடுறீங்களோ அப்பெல்லாம் வந்து இந்த யானிங் எக்ஸசைஸ் ஞாபகம் வச்சு ஹெட்ல இருந்து அந்த வாய்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால நிறைய சேஞ்சஸ் ஃபீல் பண்ண முடியும்.